ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உருளைக்கிழங்கு சாதம் பண்ணலாங்க. அதுக்கு அரிசி 6 மணி நேரம் ஊற வச்சு நல்லா நெட்டாக வச்சுக்கோங்க. கடாய் வச்சுக்கோங்க, எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காயட்டங்க. எண்ணெய் நல்லா காஞ்ச கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரிட்டங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதும் பூண்டு போட்டுக்கோங்க. பூண்டு நல்லா சேர்ந்ததும் காஞ்ச மிளகா போட்டுக்கோங்க. பச்சை மிளகா போட்டுக்கோங்க. கருவேப்பிலை போட்டுக்கோங்க. அப்புறம் நீட்டாக அரைஞ்சி வச்சுக்கிற வெங்காயம் போட்டுக்கோங்க. சிறிதளவு வெங்காயம் நல்லா வதங்கட்டோங்க. வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வரணுங்க. வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் வந்தோடனே இந்த பொடியாக அரைஞ்சி வச்சுக்கிற உருளைக்கிழங்கு சேர்த்துக்கோங்க. இந்த உருளைக்கிழங்குக்கு தேவையான சிறிதளவு மஞ்சாத்தூள், வெறும் மிளகாய்த்தூள், தனியா, தேவையான அளவு உப்பு இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. நல்லா ஸ்லோவில் வச்சு வேகட்டாங்க. நல்லா மூடி போட்டு வேக விடுங்க. நல்லா வேகட்டாங்க உருளைக்கிழங்கு. இந்த சாதத்தில் சிறிதளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உருளைக்கிழங்கு இந்த மாதிரி நல்லா வெந்துருந்தாங்க. அப்புறம் இந்த சாதத்தில் இந்த உருளைக்கிழங்குல இந்த சாதம் எடுத்து கொட்டிக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. நல்லா கலரிக்கோங்க சாதத்தை. உருளைக்கிழங்கு சாதம் ரெடி ஆகிடுச்சிங்க. இது குழந்தைங்களுக்கு லன்ச் பாக்ஸு கட்டி கொடுக்கலாங்க. நீங்களும் வீட்டில் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.